அனைவருக்கும் வணக்கம். வி ஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு saree வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயஜோதி சேலம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹசினா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவங்க தம்பியோட மேரேஜ்க்காக. நம்ம இதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், இது அவங்களே சூஸ் பண்ண டிசைன்ஸ் தான். இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரீ வந்து 12,000. நல்ல சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. பாருங்கள், காமிக்கிறேன். ஃபுல் ஹெவி ஃப்ளவர் ஒர்க்கோடு செம்மையாக இருக்குது சாரீ. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், முந்தானி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எல்லாமே ஃப்ளவர் மோட்டிஃபில் தான் வந்திருக்கு. இப்போ வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தது லைனில் வந்துட்டு என்ன போடுறோன்னா, சில்க் த்ரெட் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு நீட் லுக்கு வந்து இருக்கும். லாங்காக செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தோன்னா அது வந்து நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஃபில் பண்ணும்போது அதனுடைய லுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். பொட்டிக் ஸ்டைலில் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்டர் லைன்ஸ்லையும் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாங்காக வந்து செயின் ஸ்டிச் போடுவாங்க. அது பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். சில்க் த்ரெட்டில் 1 லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். நான் வந்து எப்பயுமே வந்துட்டு ப்ரிசர்வ் பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லா சுகர் பீட்ஸை விட ப்ரிசர்வ் பிராண்ட் வந்து நல்ல பீட்ஸும் வந்து நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு பீடு பெருசாக, ஒரு பீடு வந்து ஹோல்ஸ் கம்மியாக, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் அந்தளவுக்கு நிறையா வராது. ஒரு மேக்ஸிமம் 5% மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க. அதில் பீட்ஸை கொட்டிட்டு நீடில் லைட்டாக மெதுவாக புல் பண்ணிங்கனாவே பீட்ஸ் ஃபுல்லாக வந்து லோட் ஆகிடும். நான் வந்துட்டு அயன் நீடில் தான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, துளிப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக அயன் நீடில் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸ்பீடாக ஒர்க் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் எப்போவுமே வந்துட்டு நான் வந்து அயன் நீடில் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஆதி காலத்துலேருந்து அதுதான் இருக்கிற நீடில். அதுவும் இல்லாமல் நிறைய பீட்ஸும் லோட் பண்ணிக்க முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அயன் நீடிலில் தான் இருக்குது. ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அயன் நீடிலே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு 2 பீடாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக 3 பீட் 4 பீட் இப்படியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து நல்ல ஃபினிஷிங்காக வந்து இருக்காது. அதனால் வந்து நீங்கள் 2 பீடாக வந்து லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கிளியராக நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதிகமான கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கும்போது. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஷேப்ஸ் எல்லாம் வேறு மாதிரி நெளியாக வந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. உங்கள் ஒர்க்கும் வந்து குட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக 2 பீட்ஸாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிக்கிறேன். 1 லைன் ஃபுல்லாக பீட்ஸ் லோட் பண்ணுறதும் மெதுவாக இது பண்ணிங்கனாவே பீட்ஸ் ஃபுல்லாக வந்து நீடில் லோட் ஆகிக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 லைன் ஜரி, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் சுகர் பீட். அதுக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம ஜர்தோசி தான் வந்து கொடுக்க போகிறோம். ஜர்தோசி வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சில் தான் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு லைன் மட்டும் ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜர்தோசிக்கும் வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து வராமல் இருக்கும். அவங்களும் வந்து கிளியரன்ஸாக வந்து இதை போட முடியும். நம்ம சேனலில் வந்துட்டு ஆரி ஒர்க் கிளாஸஸும் இனிமேல் தான் வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரப்போகுது. அதை பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ்லையும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். யாராவது நீட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆன்லைன் ஃபுல்லாக வந்து ஜர்தோசி வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபுல் நெக்குக்குமே வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு 3ஆம் நம்பர் பீட் வந்து மோத்தி பீட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைனாக வந்து எப்படி கொடுக்கறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு சுகர் பீட், ஒரு மோத்தி பீட், அகைன் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி கொடுத்து சிங்கிளாக வந்து ஒரு லாக் ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு லூப் எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து எடுத்து அதை பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா வந்து நாட் விழுந்துடும். நாட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆரி ஒர்க். ஆரி ஒர்க்கில் வந்து நாட் வந்து நீங்கள் கிளியராக போடாமல் விட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நாட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக நாட் போட்டு முடித்த பிறகு இழுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து அது நல்லா போட்டிருக்கா என்னன்னு தெரியும். நீங்கள் அதே மாதிரி கண்டினியூ எல்லா டைமும் ஒவ்வொரு டைமும் நாட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நாட்டில் தான் வந்து, ஏன்னா ஒரு நாட் நீங்கள் சரியாக போடல அப்படின்னாலும் வேஸ்ட்டு எல்லாம் உருவிட்டு வந்துடும். ஸோ நாட் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்லேருந்து முன்னாடி போட்ட லூப்பை பிடிச்சிட்டு அடியில் இருக்கிற தட்டை இழுத்திங்கன்னா நாட் முடிஞ்சிடும். பாருங்கள், அரும்பரும்பாக ஒர்க் பண்ணியாச்சு. இது ஃபுல் நெக்குக்குமே வந்து இந்த மாதிரி அரும்பரும்பாக வந்து ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. ஒரு சுகர் பீட், ஒரு 3ஆம் நம்பர் பீட் மோத்தி பீட் அண்ட் அகைன் ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக சிங்கிள் அரும்புக்கும் வந்துட்டு நாட் கொடுக்கணும். அதை கண்டினியூவாக த்ரெட் கொண்டு போயிட்டிங்கனாலும் அந்த த்ரெட் வந்து வெளியில் தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். அப்படி பண்ணாமல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் போட்டுட்டு அந்த நாட்டையும் பர்ஃபெக்டாக போட்டிருக்கமான்றதை இழுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் சேஃப். ப்ளவுஸ் கொடுக்கும்போதும் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டும் வந்து உங்களுக்கு குட்டாக கிடைக்கும். ஸோ நாட் மட்டும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கொரியர் அவைலபிள். ப்ளவுசஸ் எல்லா ப்ளவுசஸ்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொரியரும் அவைலபிள் இருக்குது. ஆன்லைனு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கொரியர் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஒர்க்குக்கான பட்ஜெட் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து கொரியர் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். பாருங்கள், நெக் ஃபுல்லாக வந்து இந்த அரும்பு எஃபெக்டை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸை வந்து ஒன் லைன் ஃபுல்லாக இந்த அரும்பு அடுத்த லைன் ஃபுல்லாக கட் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் பீடை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து
ஃபில் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் தான் வந்து கொடுத்து ஃபில் பண்ணுறோம். இப்போ கர்வ் ஷேப்பில் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்வ் ஷேப் ஃபில் பண்ணும்போது சிங்கிள் பீட்ஸாக வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதனுடைய அந்த கர்வ் ஷேப்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரேமில் நீங்கள் டூ பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஃப்ரேமில் வந்து அழகாக தான் தெரியும். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்ஸ் வந்து நெளியாக தெரியும். ஸோ வளைவு ஷேப்ஸில் எல்லாமே வந்து ஒன் சுகர் பீட்ஸாக கூட நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கு வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 பீடு 5 பீடு இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் போடாதீங்க. அது வந்து நமக்கு தேவையும் இல்லை. அந்த மாதிரி போடும்போது நம்ம ஒர்க்கை பற்றி ஒரு 2 நாள் போட்ட பிறகு அதை இதுதான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிங்கிள் பீடாக ஒர்க் பண்ணி நீட் ஃபினிஷிங்கில் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. பிகினர்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக அந்த 3 நம்பர் பீட் சுற்றி ஃபுல்லாக அந்த கர்வ் ஷேப் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் ஒரு 3 நம்பர் பீட் வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு, அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சுகர் பீட் ஒரு 3 நம்பர் பீட் வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதனுடைய சென்டர்லையும் அதே எகைன் இது ஒரு அரும்பு எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் புட்டாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக வந்துட்டு புட்டாஸ் டிசைன்ஸ்க்கும் இந்த அரும்பு ஷேப்பே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து B7000 க்ளூ வந்துட்டு நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். க்ளூவும் பெஸ்ட்டு தான், அதை ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் வந்து B7000 வந்து யூஸ் பண்ணிட்டேன், சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக. இதே க்ளூவாக இருந்தால் ஒரு 1 to 3 hours வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை சுற்றி சுகர் பீட்ஸோ ஏதோ செயின் ஸ்டிச்சோ எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதே B7000 நீங்கள் அப்போவே ஸ்டிக் பண்ணிட்டு அப்போவே வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுதான் க்ளூவோட இதுவே. இதை சுற்றி எப்படி வந்து ஸ்டோன் கொஞ்சம் ஒரு 1.5 inch இந்த மாதிரி கேப் விட்டு இந்த ஸ்டோன் ஃபுல்லாக வந்து நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அந்த சாரீக்கு மேட்சாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் சுற்றி ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கட் பீட்ஸ், ஒரே வந்து என்ன நம்பர்னால் 2ஆம் நம்பர் பீட் சொல்லுவாங்க, மோத்தி பீடு. அதில் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பீடு மட்டும் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தொங்குற மாதிரி லாரன்ஸ் தொங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக அந்த இது கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அரும்பு எஃபெக்ட், ஒரு சுகர் பீட் ஒரு 3ஆம் நம்பர் பீட் வச்சு அந்த அரும்பு எஃபெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த அரும்பு எஃபெக்டே தான் வந்துட்டு அந்த சென்டரில் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்டோன் அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கட் பீட்ஸ், ஒரு 2ஆம் நம்பர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு அதனுடைய சென்டரில் இந்த அரும்பு பீட்ஸ், ஒரு சுகர் பீட் ஒரு 3ஆம் நம்பர் பீட் வச்சு ஒரு அரும்பு எஃபெக்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேம் அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா எகைன் 2 கட் பீட்ஸு, அதை ஃபஸ்ட்டு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு 2ஆம் நம்பர் பீட் போட்டு, ஏன்னா சிங்கிளாக ஸ்டிச் பண்ணும்போது தான் அது வந்துட்டு ரொம்ப லுக் வந்து நல்லாயிருக்கும். ஒட்டுக்க 3 பீடியும் போட்டு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது நீட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு வராது. ஸோ கட் பீட்ஸ்க்கும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸால் வந்து ஃபில் பண்ண போகிறோம். திலகம் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்குமே வந்துட்டு 2 பீடாக போடுங்க. வளைவு ஷேப் வர இடத்துல வந்துட்டு 1 பீட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்.
அப்போ தான் அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கான டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஃப்ரீ ஆரி கிளாஸஸும் வந்துட்டு இதில் இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஃப்ரேம் மெட்டீரியல்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து நான் கொடுக்குறேன். அந்த கிளாஸில் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஒர்க் பேசிக் கிளாஸ் வந்து அதில் கொடுத்துட்றேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 11 பக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே லைனாக அந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். பிகினர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து இதில் வந்து மேக்கிங் வீடியோஸ், பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்கள், பேக் நெக்கும் முடிச்சாச்சு. ஸ்லீவும் வந்துட்டு அந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கீழேயும் மேலேயும் ஒரு பார்டர் லைன் செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த புட்டாஸ் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து லக்கான்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஹேங்கிங்ஸும் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறோம். ஆரி ஒர்க்லேயே மேக் பண்ணுறோம். என்னோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஷேப் நெக்லைன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த ஜரியை ஒட்டியே வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கனால எவ்வளோ ஃபினிஷிங்கில் வந்திருக்கு பாருங்கள். கட் பீட்ஸ் கொடுத்துருக்கறனால ஸ்லீவுக்கும் அந்த அரும்பரும்பாக தொங்குற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதனால் வந்துட்டு நல்ல லுக் வந்திருக்கு பாருங்கள். கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக தொங்குற மாதிரியும் ஒரு 4 பீட்ஸ் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 நம்பர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பேர்ல் வந்து தொங்குற எஃபெக்டில் வந்து இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன், தொங்குற மாதிரி கொடுக்கல. பாருங்கள், இந்த சாரீக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து நிறைய டிப்ஸ் வந்து வீடியோக்குள்ளே கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்திங்கன்னா தான் தெரியும். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணிக்கோன்னு. கட் பீட்ஸ் கொடுத்துருக்கனால அதனோட கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு. பாருங்கள் எப்படி ஒர்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். லக்கான்ஸ்க்கு வந்து கீழே த்ரெட் மட்டும் கொடுத்து தொங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த ப்ளவுஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.